Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 15, Banking and Finance. இந்த வீடியோவில் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இன் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஃபஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு இருக்குது, கிரெடிட் ரேட்டிங் இருக்குது, கிரெடிட் ஸ்கோரும் இருக்குது. அப்போது நம்ம இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். கிரெடிட் ரேட்டிங் யாருக்கு, கிரெடிட் ஸ்கோர் யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது யாருக்கு கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டால் கம்பெனி, ஆர்கனைசேஷன், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் பாடி, பெரிய பெரிய கம்பெனிஸ், நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன் அமைப்புகள், கவர்மெண்ட் பாடி அரசு அமைப்புகள், இவங்களுடைய எபிலிட்டி, எதுக்கான எபிலிட்டி, எதுக்கான திறன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீபே தி டெப்ட் அண்ட் டு ப்ரெடிக்ட் தி லைக்லிவுட் ஆஃப் டிஃபால்ட் அப்படின்றாங்க. அதாவது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி, திறன், திரும்பி செலுத்தக்கூடிய திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது எதுக்காக கொடுக்கறதுனா கடன் வாங்கினா திருப்பி கொடுப்பாங்களா, அதுக்கான தகுதி இருக்கா, அதுக்கான திறன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா கிரெடிட் ரேட்டிங். இந்த கிரெடிட் ரேட்டிங் யாருடைய தகுதியை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி, ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் பாடி, இவங்களுடைய தகுதி. இவங்கெல்லாம் கடன் வாங்கினா திரும்பி தரக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் கிரெடிட் ரேட்டிங். அப்போ கிரெடிட் ஸ்கோர்னா என்ன? கிரெடிட் ஸ்கோர்ன்றது நம்மளுக்கெல்லாம், இண்டிவிஜுவலுக்கெல்லாம், அதாவது நம்ம கடன் வாங்க போகிறோம், பேங்க்கில் கடன் வாங்கினா போனாலும் சரி, ஒரு கன்சியூமர் லோன் வாங்க போனாலும் சரி, அவங்க எதை பார்ப்பாங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்கோர், அதான் கிரெடிட் ஸ்கோர். ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை, கடன் வரலாறை, அதே மாதிரி ரீபேமெண்ட் பிஹேவியரை, திரும்ப கரெக்டாக கொடுப்போமா அந்த பிஹேவியர். காரணம், எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கும்போது நம்ம சில விஷயத்தை பார்ப்போம். யாருக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். யாருக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்றத எதை வச்சு பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கடனை திருப்பி தரக்கூடிய எபிலிட்டி இருக்கா, கடனை திருப்பி தரதுக்கான சோர்ஸ் அவர்கிட்ட, அதுக்கான வழிமுறை இருக்கா, திருப்பி தர்றதுக்கான வழிமுறை இருக்கா அவர்கிட்ட. இல்லை அதே மாதிரி சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு கடனை திருப்பி தரதுக்கான தகுதி இருக்கும். அவர் சம்பாதிப்பார், கடனை திருப்பி தரதுக்கான வழி இருக்கும், ஆனால் தரதுக்கான கேரக்டர் இருக்காது, தரமாட்டாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா பணம் இருக்கும், ஆனாலும் ரீபேமெண்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் கிரெடிட் ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது. அப்போ கிரெடிட் ஸ்கோர்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய கடன் வரலாறு, கிரெடிட் ஹிஸ்ட்ரியும், ரீபேமெண்ட் பிஹேவியரும், திரும்ப செலுத்தக்கூடிய நடத்தையும், இதை பற்றி சொல்கிறது தான் கிரெடிட் ஸ்கோர். அப்போ கிரெடிட் ரேட்டிங்கிறது நிறுவனங்களுக்கு, நிறுவனம், அமைப்பு, அரசாங்கம், இவங்களுடைய தகுதியை தீர்மானிக்கிறது கிரெடிட் ரேட். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் ரீபேமெண்ட் பிஹேவியரையும் சொல்கிறது தான் கிரெடிட் ஸ்கோர். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். கிரெடிட் ரேட்டிங்னா என்ன, கிரெடிட் ஸ்கோர்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த கிரெடிட் ரேட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், கிரெடிட் ஸ்கோரை பற்றி கிடையாது. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், CRA அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எதை கண்டுபிடிக்கும், எதை அசஸ் பண்ணும், எதை கணக்கிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் வொர்த்தினஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். கிரெடிட் வொர்த்தினஸ்னால் கடன் தகுதி. கடன் தகுதியை ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்புடைய, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸுடைய, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ்ன்றது இங்கே கம்பெனி, கவர்மெண்ட் பாடிஸ், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், அதே மாதிரி என்டிட்டிஸுடைய கடன் தகுதியை கணக்கிடுவது தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட முக்கியமான வேலை. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த டெப்டார்னால் கடன் வாங்கக்கூடிய நபர், கடனாளர், அந்த டெப்டாருடைய எபிலிட்டியை, எதுக்கான எபிலிட்டியை, ரீபே தி டெப்ட், கடனை திரும்ப செலுத்தக்கூடிய திறனை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஏஜென்சியோடைய
முக்கியமான வேலை. அப்போ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்றது கடன் கொடுக்கக்கூடிய, அதாவது கடன் வாங்கக்கூடிய ஸ்தாபனங்கள் இருக்குது. அந்த கடன் வாங்கக்கூடிய ஸ்தாபனத்தினுடைய ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோடைய முக்கியமான பணி. சரி, யார் வேணாலும் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை தொடங்கலாமா? இப்போ நம்மளும் ஒரு கிரெடிட் ஏஜென்சி தொடங்கி இந்த கம்பெனியெல்லாம் கடன் வாங்கினா கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? முடியாது. காரணம், அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. காரணம், எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே திருப்பி தருமா? இப்போ பார்த்தீங்கன்னா மூடிஸ் இருக்குது, அமெரிக்கன் ஏஜென்சி இருக்குது, கிரெடிட் ஏஜென்சி. அவங்க வந்து உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுடைய ஒவ்வொரு நாடுகளுடைய கிரெடிட் வொர்த்தினஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் இருக்குது, ஒவ்வொரு பேங்க்குடைய, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய கிரெடிட் வொர்த்தினஸை இவங்க ரேட் பண்ணுவாங்க. இந்த ரேட்டை வச்சு தான் உலக நாடுகளெல்லாம் இந்த கண்ட்ரிக்கு கடன் கொடுக்கலாமா, இந்த ஸ்தாபனத்துக்கு கடன் கொடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் தீர்மானிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான். இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 தான் இது கண்ட்ரோல் ஆகுது, ரெகுலேட் பண்ணுறாங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ரெகுலேட்டடு என்னன்னு கேட்டிங்கன்னா செபி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரெகுலேஷன்ஸ் 1999. இது பிரகாரம் இதுக்கு அண்டரில் தான் இந்த கிரெடிட் ஏஜென்சி இன் இந்தியா வந்து ரெகுலேட் ஆகிறாங்க, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இந்த செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அவங்க கண்காணிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு கிரெடிட் வொர்த்தினஸே இல்லாத ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணலாம், நல்ல கிரெடிட் வொர்த்தினஸ் இருக்குதுன்னு சொல்லி இவங்க சர்டிஃபை பண்ணாங்கன்னா அதை நம்பி நிறைய பேருக்கு அவங்க இந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஏமாந்து போகக்கூடாது. அதனால் அவங்களையும் ரெகுலேட் பண்ணும். அதை ரெகுலேட் பண்ணுறது யார்? இந்தியாவில் வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா செபியோட இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரெகுலேஷன்ஸ் 1999 தான் ரெகுலேட் பண்ணுது. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாக இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்தியாவில் வந்தது வந்து இந்த மிட் 1980s தான். அதாவது 1980 பாதிக்கு மேலே தான் இந்த கிரெடிட் ஏஜென்சி இந்தியாவில் வந்தது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 கிரெடிட் ஏஜென்சி இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இந்த 7 கிரெடிட் ஏஜென்சிஸ் எதெல்லாம்னு கேட்டிங்கன்னா கிரைசல், CRISIL, கேர், CARE, ICRA, ICRA, அதே மாதிரி SMREA, பிரிக்வொர்க் ரேட்டிங், இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட், அதே மாதிரி இன்ஃபோமெரிக் வேல்யூவேஷன் அண்ட் ரேட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற 7 கிரெடிட் ஏஜென்சிஸ் இந்தியாவில் இருக்குது. இது மாதிரி வேறு ஏஜென்சி இருக்குது. பொதுவாக இந்த 7 தான் டாப் மோஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியாக கருதுகிறாங்க. இப்போது இவங்க எப்படி இந்த ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய கிரெடிட் வொர்த்தினஸை எப்படி ரேட் பண்ணுவாங்க, ஹவு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒர்க், எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ரேட்டிங்கை அசஸ் பண்ணுவாங்க. இது கிரெடிட் வொர்த்தினஸ் இவ்வளோ இருக்குது. ரேட்டிங் எப்போதும் பார்த்திங்கன்னா A+, AA அப்படின்னு சொல்லி அதோடைய கடனுடைய வொர்த்தினஸ் கூடிய ஒரு ஸ்டார் கொடுக்குற மாதிரி. நம்ம ரேட்டிங் பண்ணும்போது நிறைய ரேட்டிங் பண்ணும்போது இங்கே 5 ஸ்டார் 3 ஸ்டார் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இதில் ரேட்டிங் பண்ணுவாங்க. AA அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் ரேட் பண்ணுவாங்க. இந்த A+ அந்த மாதிரிலாம் ரேட்டிங் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இந்த மாதிரி ரேட்டிங்கை அசைன் பண்ணுவாங்க. இந்த அசைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்களுடைய கிரெடிட் வொர்த்தினஸை ரேட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கிரெடிட் வொர்த்தினஸ்ஸு, அதேமாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸோடைய கிரெடிட் வொர்த்தினஸ்ஸு, ஒரு நாடுகள் கண்ட்ரீஸோடது, செக்யூரிட்டிஸ், ஒவ்வொரு செக்யூரிட்டியோட கிரெடிட் வொர்த்தினஸ்ஸு, ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிஸு, அதேமாதிரி லோக்கல் கவர்மெண்டல் பாடிஸு, இவங்களுடைய எல்லாத்தையுமே
கிரெடிட் ரேட்டிங் பண்ணக்கூடிய அசைன் பண்ணக்கூடிய ரேட்டிங்கை அசைன் பண்ணுறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட வேலை. இது எப்படி பார்க்கலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஸ்தாபனத்துக்கு, ஒரு நிறுவனத்திற்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க, கடன் வேர்த்தினஸோடைய கிரெடிட் வேர்த்தினஸோடைய ரேட்டிங் கொடுக்குறாங்க. அப்படின்போது என்னென்ன விஷயத்தையெல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணுவாங்க, பகுத்தாய்வு பண்ணுவாங்க. அதே மாதிரி லெவல் அண்ட் டைப் ஆஃப் டெப்ட், எப்படிப்பட்ட கடன், எந்த அளவுக்கான கடன், எப்படிப்பட்ட கடன், லெவல் அண்ட் டைப் ஆஃப் டெப்ட். லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஹிஸ்ட்ரி, அந்த கம்பெனியோடைய கடன் கொடுத்த வரலாறு, கடன் வாங்கின வரலாறு, லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஹிஸ்ட்ரி. அதேமாதிரி எபிலிட்டி டு ரீபே தி டெப்ட், அந்த கடனை திருப்பி தரக்கூடிய, திருப்பி செலுத்தக்கூடிய எபிலிட்டி, திறன் என்ன. அண்ட் தி பாஸ்ட் டெப்ட்ஸ் ஆஃப் தி என்டிட்டி, முன்னால் அந்த என்டிட்டி வாங்கின கடன், பிஃபோர் ரேட்டிங் தேர் கிரெடிட், அவங்க ரேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க வாங்கின கடனை பற்றி ஹிஸ்ட்ரி, இது எல்லாம் பார்ப்பாங்க. இது எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ரேட்டிங்கை கொடுப்பாங்க. அப்போ நம்ம எப்படி இந்த ரேட்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கலாம், சிறந்த முதலீட்டுக்கான தீர்மானத்தை எடுக்க முடியும், சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டிங் வச்சு தான் நம்ம ஒரு இன்வெஸ்டர், முதலீடு பண்ணக்கூடிய நபர் இந்த ரேட்டிங்கை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவார், பகுத்தாய்வு பண்ணுவார், எது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி சில இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரேட்டிங் ரொம்ப புவராக இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டிங் புவர் கிரெடிட் ரேட்டிங் இருந்துச்சுன்னா, அதை என்னத்தை இண்டிகேட் பண்ணுது, எதை காட்டுதுன்னு கேட்டால், அந்த என்டிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமான ரிஸ்க் இருக்கும். எதுக்கான ரிஸ்க்னு கேட்டால், டிஃபால்ட்டிங், பணம் கிடைக்காம போகிறதுக்கு, அவங்க தரமாட்டாங்க, ரீபே பண்ண மாட்டாங்க, இதுக்கான ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் த புவர் கிரெடிட் ரேட்டிங் இண்டிகேட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா, அப்போது கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப புவர் கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் கடன் கொடுக்க மாட்டாங்க. நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் நல்ல அதிகமான கடன் கிடைக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி, இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும். பாருங்கள், ரேட்டிங்னால் என்னென்ன பாருங்கள், கடன் கிடைக்கக்கூடிய அளவு அதிகரிக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, அந்த கடனுக்கான வட்டி மிக குறைவாக இருக்கும். அதே டைமில் கிரெடிட் வர்த்தினஸ், அந்த கிரெடிட் ரேட்டிங் குறையும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடனுடைய அளவு, அந்த அமைப்புக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கக்கூடிய கடனுடைய அளவும் குறையும். அவங்க கொடுக்கக்கூடிய கடன் ரிஸ்க் அதிகமாக இருக்கனால அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பண்ணுவாங்க. அதே புவர் கிரெடிட் ரேட்டிங் இருந்தால் சிலப்போ கடனே கிடைக்காது, அப்படி கடன் கிடைச்சாலும் மிக குறைவான கடன் தான் கிடைக்கும், ஆனால் வட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கனால அதிகமாக போடுவாங்க. அப்போது இந்த ரேட்டிங் தான் எதை தீர்மானிக்கும்னா, எது ஒரு நல்ல ஒரு முதலீடு அப்படின்றது தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரெடிட் ரேட்டிங் தான் ஒரு பெஞ்ச் மார்க் ஃபார் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரெகுலேஷனில். இந்த ஃபினான்ஷியல் நிதி சந்தையில், நிதி சந்தை ஒழுங்குபடுத்துதலில், ரெகுலேஷனில் இது ஒரு பெஞ்ச் மார்க். இதை வச்சு தான் என்ன தீர்மானிப்பாங்கன்னா, கடன் கொடுக்கலாமா வேண்டாவா அப்படின்னு தீர்மானிப்பாங்க. இந்த கிரெடிட் ரேட்டிங்கை யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, மூடிஸ், இன்வெஸ்டர்ஸ் சர்வீசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் அப்படின்வாங்க, S&P அப்படின்வாங்க. இவங்க தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க வேர்ல்டு லெவலில். இந்தியாவில் டாப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எதெல்லாம்னு பார்க்கலாம். மொத்தம் நம்ம 7ன்னு பார்த்தோம், அந்த 7 பார்க்கலாம். டாப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரைசல், இதுதான் ஓல்டஸ்ட், ரொம்ப பெருசு. IRI SIL, அதாவது கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஏன்னா நீங்கள் இந்த ஃபுல் ஃபார்மை தரவாக படிக்கணும். நீங்கள் படிக்கும்போது கிரைசல் அப்படி தான் படிக்கணும், CRI SIL அப்படி படிக்கணும். பட் நீங்கள் அதை CRI SIL தான் எழுதி வச்சுருப்பீங்க, நீங்கள் எழுதி வைக்கணும், ஃபுல் ஃபார்ம் எழுதி வைக்காதீங்க. CRI SIL அப்படி பார்த்ததும் நீங்கள் CRI SILனு படிக்காமல் கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அப்ரிவேஷனை நீங்கள் விரிவுபடுத்தி படிச்சிங்கன்னா இது ஞாபகம் இருக்கும். எக்ஸாமில் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க.
சின்ன சின்ன மாற்றத்தை வச்சு கேட்பாங்க. நம்ம படிக்காமல் போனால், சரியாக படிக்காமல் போனால் கன்ஃபியூஷன் ஆயிரும். இந்த கிரெசலை பற்றி பார்க்கும்போது இந்தியாவிலே ரொம்ப பழமையான ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்த கிரைசல் தான். ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இன் இந்தியா. இதை எப்போ லான்ச் பண்ணாங்க நம்ம நாட்டில்னு பார்த்தீங்கன்னா 1987 லான்ச் பண்ணாங்க. அது 1993 பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறிச்சு. பாருங்கள், 1987 தொடங்கப்பட்டது. அது ப்ரைவேட்டாக தொடங்கினாங்க. 1993 வந்து அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறிச்சு. இதோடைய ஹெட்குவார்ட்டர், இதோடைய தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது. இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இது என்ன பண்ணாங்க, எதுக்கான பெஞ்ச்மார்க் எதுக்காக பண்ணாங்கன்னா, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், எஃபிஐ அப்படின்வோம், ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்டதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ரேட்டிங் வேணும். அதுக்காக அந்த ரேட்டிங் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கிரைசல், கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுக்காக தொடங்கினாங்க. மெயினாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்காக தொடங்கப்பட்டது. இது ஒரு பெஞ்ச்மார்க் அவங்களுக்கு. இதை வச்சு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்கிற மாதிரி இந்த ஃபிக்ஸட் இன்கம் மார்க்கெட் இன் தி ருப்பி ஆஸ் வெல் அஸ் டாலர் வெர்ஷன் இன் 2018. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ரேங்கிங், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ரேங்க் பண்ணுவாங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சேஃபாக இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருக்கும். எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனாலும் சில கம்பெனியோடைய சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஹை ரேங்கிங்கில் இருக்கும், ரிஸ்க்கு குறைவாக இருக்கும். அதேமாதிரி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்குது, யூலிப் அப்படின்வாங்க. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ், நம்ம இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டா அதை வந்து அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறத கொடுப்பாங்க. நிறைய தொடங்கிச்சு, இப்போ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸு அதோடைய ரேங்கிங் பண்ணுறது. அதே மாதிரி இந்த அதாவது இண்டெக்ஸோடு லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேலையை இந்த கிரைசல் தான் பண்ணுவாங்க. அப்போ இதில் ஞாபகம் வைக்க வேண்டியது CRISIL, கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிட்டில் ஞாபகம் வைக்க வேண்டியது. இது ஒரு ஓல்டஸ்ட், இந்தியாவிலே ஓல்டஸ்ட்டு. 1987 லான்ச் பண்ணாங்க, 1993 பப்ளிக்காக மாறிடுச்சு. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை. மெயினாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்காக பண்ணது. எதை ரேங்கிங் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை ரேங்கிங் பண்ணுவாங்க, யூலிப்பை ரேங்கிங் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுமாதிரி ICRA, ICRA லிமிடெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ICRA இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. 1991 தான் இதை செட்டப் பண்ணாங்க. குருகிராமில் தான் இதை செட்டப் பண்ணாங்க. இது யார் ப்ரொமோட் பண்ணதுன்னு கேட்டால் IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ICRAவை டெவலப் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன், ஐன்றது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதுதான் இதில் ஃபார்மலி இதோடைய பழைய பேர் இதுதான், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து 2007 பப்ளிக் போகிறதுக்கு முன்னால், ஏப்ரல் 2007 பப்ளிக் போகிறதுக்கு முன்னால் இது வந்து ஆக்சுவலி மூடிஸ் அண்டு செவரல் இந்தியன் ஃபினான்ஷியல் அண்டு பேங்கிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கூட ஜாயிண்ட் வெஞ்சராக தான் செயல்பட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை பப்ளிக் லிமிட்டடாக மாற்றிட்டாங்க. அப்படி பப்ளிக் லிமிட்டடாக மாற்றும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட பார்த்தோம்னா, இந்த ICRA குரூப்பில் வந்து 4 சப்சைடரிஸ் இருக்குது, 4 துணை நிறுவனங்கள் இருக்குது. கன்சல்டிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ், டேட்டா சர்வீசஸ் அண்ட் KPO, டேட்டா சர்வீஸ் அண்ட் KPO. இந்த KPO அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் தான் KPO அப்படி சொல்கிறோம். ICRA லங்கா, ICRA நேபாள் அப்படின்னு சொல்லி 4 துணை நிறுவனங்கள், சப்சைடரிஸு இந்த ICRAக்கு இருக்குது. இப்போது அட் ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த
ஐசிஆர்ஏ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் மேஜர் ஷேர் ஹோல்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடிஸ் தான். இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் இதோடைய முக்கியமான ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இந்த இக்ராஸில் வந்துட்டு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எதுக்கெல்லாம் ரேட் பண்ணுவாங்க, எந்தெந்த போர்ட்ஃபோலியோக்கெல்லாம் ரேட்டிங் பண்ணுவாங்கன்னா கார்ப்பரேட் டெப்ட், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனை ஃபினான்ஷியல் ரேட்டிங் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ். எஸ்எம்இ அப்படின்றது என்னென்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், மார்க்கெட் லிங்க்டு டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஸோ ஆன். இதுக்கெல்லாம் அவங்க ரேட்டிங் பண்ணுவாங்க இந்த இக்ரா. இப்போ கிரெடிட் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட், கேர் பார்க்கலாம். கிரெடிட் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட் இது ஒரு 3வது கிரெடிட் ஏஜென்சி. இதை என்றைக்கு லான்ச் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 1993 லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். இந்த 1993 நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சில புக்கில் வந்து 1994 பார்த்தேன் நான். சில இன்ஸ்டியூஷனுடைய புக்கில் வந்து 1994 கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொமோட் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. 1994 கிடையாது, 1993 தான் முக்கியமான பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுடைய புக்ஸ்லாம் வந்து இன்ஸ்டியூஷனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 1993 தான் இருக்குது. நீங்களும் ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். சில புக்ஸில் 1994 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் எக்ஸாக்ட் பாயிண்ட் அவங்க வந்து பெரிய இன்ஸ்டியூஷன்ஸு, ரிலையபிள் இன்ஸ்டியூஷன்ஸோடைய இதை தான் அவங்க செக் பண்ணுவாங்க. 1993 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் யூ செக் யுவர் செல்ஃப். இந்த கேர் வந்து என்ன கிரெடிட் ரேட்டிங் பண்ணுவாங்க, எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் ரேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ், டெப்ட் ரேட்டிங்ஸ், ஃபினான்ஷியல் செக்டர், பேங்க் லோன் ரேட்டிங்ஸ், இன்சூரர் ரேட்டிங்ஸ், ரிகவரி ரேட்டிங்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரேட்டிங்ஸ். இது எல்லாம் ரேட் பண்ணுவாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கிரெடிட் ஏஜென்சிஸும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான். எல்லாமே அவங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கெயில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கெயில் இருக்கிறனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு நிறுவனங்கள் கடன் கொடுக்கும்போது அவங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ரேட்டிங்கை அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இந்த கேர் வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரேட்டிங் பண்ணுது. பேங்க் லோன் ரேட்டிங், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுதான் இவங்களுடைய 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க் லோன் ரேட்டிங்ஸ். லாங் டேர்ம், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது யார் சப்போர்ட் பண்ணுறா? இந்த கேரை சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் கேனரா பேங்க், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி அதர் ஃபினான்ஷியல் அண்டு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இந்த கேரை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் தே யூஸ் தட் ரேட்டிங். கேனரா பேங்க், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா UTI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா IDBI அண்ட் அதர் ஃபினான்ஷியல் அண்டு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. ஃபஸ்ட் எதுன்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட்டு ஓல்டஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் செகண்டு லார்ஜஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய இந்த கிரெடிட் ரேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் கேர். நாலாவது ஏஜென்சி, 4th ஏஜென்சி பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் அப்படின்னு, BWR பிரிக் ஒர்க் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரிக் ஒர்க் ரேட்டிங் அப்படின்றது 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, உருவாக்கப்பட்டது. யார் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கேனரா பேங்க் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கேனரா பேங்க் ப்ரொமோட் பண்ணது. இவங்க வந்து எதை ரேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் லோன்ஸு, SME ஏற்கனவே பார்த்தோம், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரேட்டிங்கை, முனிசிபல் கார்ப்பரேஷனு, கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இவங்களையெல்லாம் அவங்க ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாமல் இவங்க எதுக்கெல்லாம் கிரேட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், NGOஸு, டூரிசம், அதே மாதிரி IPO
இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸை, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, ஹாஸ்பிட்டல்ஸை ரேட்டிங் பண்ணுவாங்க. ஐஆர்இடிஏ அப்படின்வாங்க. ஐஆர்இடிஏன்னு என்ன? இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட். ஐஆர்இடிஏ இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை, அதேமாதிரி எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு. எம்எஃப்ஐன்றது மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை. அதே மாதிரி எம்என்ஆர்இ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கிரேட் பண்ணுவாங்க. இவங்களுடைய கிரெடிட் வொர்த்தினஸை ரேட் பண்ணுவாங்க. இந்த பிரிக்வொர்க் ரேட்டிங் அப்படின்றது யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மெயினாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸ்டர்னல் கிரெடிட் அசஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிரெடிட் அசஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். இது வந்து கம்ப்ளீட்டாக இது யாருடைய சப்சிடரி? கம்ப்ளீட்லி ஓன்டு பை ஃபிட்ச் குரூப். இவங்க தான் இதை கம்ப்ளீட்டில் ஓன் ஆகியிருக்காங்க. இவங்களுடைய சப்சிடரி தான் இந்த இந்தியன் ரேட்டிங்ஸு. இவங்க வந்து எதோடைய கிரெடிட் ரேட்டிங் பண்ணுறாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸோடைய கிரெடிட் ரேட்டிங், பேங்க்ஸு, கார்ப்பரேட் இஷ்யூவர்ஸு, ப்ராஜெக்ட் ஃபினான்ஸை பற்றி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரேட் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் அண்ட் லீசிங் கம்பெனிஸை ரேட்டிங் பண்ணுவாங்க, மேனேஜ்டு ஃபண்ட்ஸை ரேட் பண்ணுவாங்க, அர்பன் லோக்கல் பாடிஸை ரேட்டிங் பண்ணுவாங்க. இவங்க வந்து இன் அடிஷன் டு செபி த கம்பெனிஸ், பாருங்கள், செபி வந்து நம்ம இந்தியாவில் எந்த ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி செயல்படணுனாலும் செபியோடைய ரெகுலேஷனில் தான் வரும். இந்த செபியோடைய ரெகுலேஷன் இல்லாமல் யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கும் இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா ரேட்டிங் அண்டு ரிசர்ச் ப்ரைவேட் லிமிட்டடை செபி மட்டும் இல்லாமல், செபியோட அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நேஷ்னல் பேங்க் ஹவுசிங் பேங்க்கும் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. 6th ஒன், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸ். SMERA, ஸ்மெரா அப்படின்வாங்க. ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, முழுசாக இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை ரேட்டிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது யாருடைய ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்ன்னு கேட்டால், SIDBI உடைய ஒரு ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் இது. அதேமாதிரி டன் அண்ட் பிரெட் ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், DNBன்மோ. அண்ட் அதே மாதிரி முக்கியமான சில பேங்க்கோடைய ஒரு என்டர்பிரைஸ், ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் தான் இது செயல்படுது. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இது வரைக்கும் இவங்க வந்து ஆக்சுவலி 7000 ரேட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. 7,000 ரேட்டிங்ஸு பண்ணியிருக்காங்க. 7th ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்ஃபோமெரிக்ஸ் வேல்யூவேஷன் அண்டு ரேட்டிங் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து ரிசர்வ் பேங்கோடைய அக்ரிடிட்டட் அண்டு செபி ரெஜிஸ்டர்ட், அதாவது ஆர்பிஐயில் அங்கீகரிக்கப்பட்டது, செபியில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கிரெடிட் ஏஜென்சி. இவங்களுடைய மெயினாக எதை பண்ணுவாங்கன்னா, எமினன்ட் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க ரேட்டிங் பண்ணுறதுக்கு. இது யாருடைய இதில் லீடர்ஷிப்பில் அண்டரில் ரன் ஆகிட்டுருன்னு கேட்டால், விபின் மாலிக் அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில் தான் இது செயல்பட்டுட்டு இருக்குது. இது இல்லாமல், இந்த ஏஜென்சி இல்லாமல் ஓனிக்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. ஓனிக்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ONICRA. ஓனிக்ரா அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓனிடா இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. ஓனிடா இண்டிவிஜுவல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. ஓனிடா இண்டிவிஜுவல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. இது யார் இன்கார்பரேட் பண்ணதுன்னு கேட்டால், மிஸ்டர் சானு மெர்சாந்தினி இன் 1993. இவங்க எதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னா,
ரேட்டிங் சொல்யூஷன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸையும் இண்டிவிஜுவல்ஸையும் ரேட்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து சிலது மட்டும் மாறி இருக்குது. இந்த கிரைசல் அப்படின்போது சில இடத்துல வந்து இதோடைய ஐசிஐசி பேங்க் லிமிடெட் தான் ப்ரொமோட்டர் 1988லேயும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இக்ரா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ஐடிபிஐ ப்ரொமோட்டட் பண்ணியிருக்கு 1991. அதுமாதிரி கேர் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஐஎஃப்சிஐ 1994 சில இடத்துல கொடுத்துருக்காங்க, 1993. இதையும் கவனிச்சிடணும். இதான் ரேட்டிங் ஏஜென்சி. இந்த கிரெடிட் ரேட்டிங் தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ், அதே பேங்க்ஸு, அதேமாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே, அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பண்ணுறதுக்கு. ஒரு ஆள் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பணத்தை போட போகிறோமோ அங்கே அவங்களுடைய ரேட்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸை தெரியும். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி நம்மளுக்கு சேஃபாக இருக்குமா இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்குமான்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் இந்த கிரெடிட் ரேட்டிங்கோடைய கான்செப்டும். அந்த கிரெடிட் ரேட்டிங்க்கும் கிரெடிட் ஸ்கோருக்குள்ள வித்தியாசம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. நீங்கள் திரும்பி பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக படிங்க. மெயினாக இந்த ஃபுல் ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியில் எந்த இயர் அப்படின்னு பொதுவாகவே இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃபுல் ஃபார்ம், கேரோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, இக்ராவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்ன, அதேமாதிரி ஒனிக்ரா, அதை நம்ம சொன்னால் ஓனிடா இண்டிவிஜுவல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா, இதோடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இதுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.